என் பொண்ணு ஹர்திக் பாண்டியாவுடைய தீவிர விசிறி. மொத சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ச ஸ்டேடியத்தில போய் பார்க்குறா. அவங்க சித்தப்பா, சித்தி வந்து கூட்டு போயிருந்தாங்க மேட்ச்சுக்கு. அங்கேருந்து ஒரே ஃபோட்டோஸ் எடுத்து, "ஹர்திக் இஸ் ஃபீல்டிங், ஹர்திக் இஸ் பவுலிங், ஹர்திக் இஸ் பேட்டிங்" அப்படின்னு ஹர்திக் மட்டுமே எடுத்து எடுத்து அனுப்பிட்டு இருந்தா. என்னதான் ஹர்திக்கோடைய ஃபேனா இருந்தாலும், பட் அவளுடைய மைண்டு, மனசுக்குள்ளலாம் வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும் தான். பட் அதே மாரி சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு. மேட்ச் வின் பண்ணதில ஒரு ஹேப்பி. ஹர்திக்க நேரா பார்த்தங்கிறதுல ஒரு ஹேப்பி. பட் நேற்று மேட்ச்சுக்கு வருவோம். சிஎஸ்கே பிளேட் வெரி வெல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பித்தப்போ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் முடியும் போது தேவர் அன் அட்வான்டேஜ் பொசிஷன். 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க, 90+ ரன்ஸுங்கிறப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் லைனுக்கு 20 ஓவர்ஸ் முடியும் போது எவ்வளோ அடிப்பானுங்களோ 180 அடிச்சிருந்தாலே நேற்று ரொம்ப டஃப்பாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. அவங்கள வந்து ஒரு 159க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 7 விக்கெட்டை எடுத்து அப்படி பிரேக் போட்டு நிறுத்தி விட்டாங்க. இன்னொரு பக்கம் பேட்டிங்னு வரும்போது சேட்டன் வந்து நேற்று ஃபயர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பும்ராவுடைய அந்த பவுலிங் அவர் முதல்லே அவுட் ஆக வேண்டியது. அல்வா மாதிரி ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. நம்மளும் அந்த மாதிரி கேட்செல்லாம் மிஸ் பண்ணோம். பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஓகே, 11 ரன்னில் அவுட் ஆகிட்டாப்ல. அதுக்கப்புறம் ருத்து பிளேட் வெரி ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். இந்த உர்வில் பட்டேல்னு ஒரு பையன் வந்தான் பாருங்க. இந்த மாதிரி கம்மி ரன்ஸை சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் தேவை. அந்த பவர் பிளேக்குள்ளார ஒரு 60+ ரன்ஸ் அடிச்சது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 11 பால் 25 ரன் நினைக்கிறேன். 2 6 2 4 அடிச்சு அந்த பையன் சூப்பராக பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் சர்மாவுடைய பேட்டிங் எபிலிட்டி, அவனை கரெக்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க. உர்வில் பட்டேல் அவுட் ஆனவுடனே கார்த்திக் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக விளையாடினாப்புல அந்த தம்பி. செம்ம ஷாட்ஸ் வச்சுருக்கான், செம்ம டேலண்ட்டு, யங் ஏஜ். அந்த பையனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நல்லா விளையாடுவான். ஸோ நேற்று அதை ப்ரூவ் பண்ணான். ஃபஸ்ட்டு 50 அடிச்சிருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் சர்மா. இதில் அன்சுல் கம்போச்சோடைய பவுலிங் ரொம்ப கம்போஸ்டாக, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக போடுறாரு. 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். புவியோட ஈக்குவல் பண்ணியிருக்காப்புல. ஸோ பர்பிள் கேப்புக்கு வந்திருக்காப்புல. சந்தோஷமான விஷயம். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ், என்னையாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட் ஹேப்பன்? எவ்வளோ பெரிய கடோத் கஜன்ஸ் நீங்கள். நீங்களாம் டைனோசர் டீமியா? நீங்கள் இப்படி ஆடலாமா? இந்த சீசனையே சாமிக்கு விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஹார்ட் லக் ஹார்திக் பாண்டியா. அதர்வைஸ் சிஎஸ்கே வின்னிங் த மேட்ச், கெட்டிங் தோஸ் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டேபிளில் 6th பொசிஷனில் இருக்கோம். அடுத்த 5 மேட்ச் இருக்குது. இந்த 5 மேட்ச்சில் அட்லீஸ்ட் 4 மேட்ச் நம்ம வின் பண்ணணும். இல்லை 5 மேட்ச்சும் வின் பண்ணாலும் சந்தோஷமான விஷயந்தான். இந்த 2010 ஒன்று நடந்ததில்ல சீசனில், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ருத்து வேறு லெவல். அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க.